ஹாலிடேக்கு நம்ம வந்திருக்க ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டட் டியர் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளி. இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 460 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு லிவிங் ட்ரீ. வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். பார்க்குறதுக்கே லொக்கேஷனாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பரம்பிக்குளம்ல ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நம்ம வந்திருக்க ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம். நம்ம பரம்பிக்குளம்க்கு என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டாக இந்த ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்கிற ஆஃபீஸில் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். நம்ம ஆல்ரெடி ரூம்ஸ்லாம் புக் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த டிக்கெட்டை வந்து இவங்ககிட்ட காமிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம் சஃபாரிலாம் இருக்கிற இடத்துக்கு. ஒருவேளை நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணலன்னா சஃபாரி மட்டும் என்ஜாய் பண்ணலாம். பர் ஹெட்டுக்கு வந்து 30 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். வண்டிக்கு காராக இருந்தால் 85 ருபீஸ், கார் வேன் எல்லாத்துக்குமே 85 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா மெயின் ஆஃபீஸ் வந்துடும். அங்கேயே சஃபாரி எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே போவோம். நாங்கள் வந்து 1 மணிக்கு செக்இன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டாக இருந்த ஆஃபீஸ் ரூமில் மேனுவலாக ஒரு பில் வாங்கிக்கிட்டு ஆன்லைனில் பே பண்ணதை காட்டி மேனுவல் பில் ஒன்று வாங்கிட்டோம். நாங்கள் பரம்பிக்குளம்க்கு ஆல்ரெடி டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிவிட்டு வந்தோம். நாங்கள் டென்டட் நீட்ஸில் ஸ்டே பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டேவோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3375. இதில் டென்ட்டில் ஸ்டே, 3 டைம்ஸ் ஃபுட்டு, ஈவினிங் கூப்பிட்டு போகிற சஃபாரி, அடுத்த நாள் காலையில் பேர்ட்ஸ் வாட்சிங், இது எல்லாமே கவர் ஆகிடும். நமக்கு ஒரு கைடை கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க தான் நம்மளை அழகாக கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுவாங்க. இது எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டினியூஸாக இந்த வீடியோவில் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டென்ட்டு மாதிரி தான் இருக்குது, ஒரு டென்ட் ஃபீல் தான் இருக்குது. ஸோ கபோர்டு, இந்த பெட்டு, ஒரு 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக தங்கலாம். இந்த டென்டட் நீச்சிலே வந்து அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பாத்ரூம். ஹீட்டர்லாம் கூட இருக்குது. ஓகே, நீட்டாக இருக்குது. வந்த உடனே 1 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட சொல்லி கூப்பிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த டென்ட் மாதிரி இருக்க ஹவுஸில் தான் சாப்பாடெலாம் இருக்குது. 2:45க்கு வந்து எங்களோட சஃபாரி வேன் வந்து எங்கள் சஃபாரி வந்துருச்சு. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முரளிங்க. மொத்தம் இங்கே ஸ்டே பண்ணுறாக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 22 ரூம்ஸ் இருக்குது மொத்தமாக. அதில் பார்த்தீங்கன்னா டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 ரூம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா 6900 வரும். சாட்டர்டே சண்டே ஹோல்டேஸில் ஆகும்போது 7900 அந்த மாதிரி வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹனிகோம்னு ரூம் இருக்குது. ஹனிகோம் ரூமும் லோஜ் டைப் ரூம். அது வந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 5000 சம்திங் அந்த மாதிரி வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வித்தவுட் ஃபுட் எல்லாமே பேக்கேஜில் வரும். ஆனால் வந்துட்டு உங்கள் ஓன் பைக்கில் தான் யூஸ் பண்ணணும். கூட வந்துட்டு கைடு இருப்பார். நீங்கள் எல்லா ஏரியாவுமே சுற்றி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி தான் டைம். அதை விட்டுட்டோம்னா 2 ஐலேண்ட் ஒன்று பேரிவாரி ஐலேண்ட், வீட்டுக்கு ஒன்று. பேரிவாரி ஐலேண்ட் பார்த்தீங்கன்னா 7500 அந்த மாதிரி வருங்க. அதே வீட்டுக்கு வந்து ரெட்டுக்கு 7000 இல்லை மொத்தம் 5 பேருக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா 10000 வரும். அதே வித்தவுட் ஃபுட்டு தான். நீங்கள் திங்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா அங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அங்கே வந்து ஆனால் அதில் பேக்கேஜில் வந்து பேக்கேஜில் இந்த 2 ரூம் மட்டும்தான் வரும். உங்களுக்கு வந்து ஹனிகோம்பு இது மட்டும் தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் இது பார்த்தீங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 சம்திங் வருது. இது வந்து பேக்கேஜில் வர்றது, இன்க்ளூடிங் ஃபுட்டு, ட்ரெக்கிங், போட்டிங், நைட் சஃபாரி, அப்புறம் ட்ரைபல் டான்ஸ் எல்லாமே இதில் பேக்கேஜாக வந்துடும். எல்லாமே நார்மலாக இந்த பரம்பிக்குளம் வந்து சஃபாரிலாம் வரணும் இல்லை ஸ்டே பண்ணணும்னா எந்த மந்த்து வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும்? மேக்ஸிமம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதான் நல்ல சீசனு. கொஞ்சம் அனிமல் சைட்டிங்காக இருக்கும். காடு கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கும். ஓகே, கரெக்ட்.
மொத்தமாக பரம்புக்குளத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வகையான மான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டட் டியர் ஒன்று, இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளிமான் ஒன்று, அப்புறம் வந்து கடமான் சாம்பார் டியர் ஒன்று இருக்குங்க. அது முடிச்சுன்னா மவுஸ் டியர், அப்புறம் பார்க்கிங் டியர். நமக்கு காமனாக வந்து இந்த 2 மான் பார்க்கலாம், சாம்பார் டியரும் பார்க்கலாம், ஸ்போர்ட்டட் டியரும் பார்க்கலாம். மீதி மானெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயர் தான். இந்த புள்ளிமான் இருக்கு, ஸ்போர்ட்டட் டியர் இருக்கு பாருங்க. அப்புறம் வருஷத்தில் டைம் வந்து கொம்பு வந்து எல்லாத்துக்கும் மெயிலுக்கு மட்டும் தான் கொம்பு இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து கொம்பு இருக்காது. அதே மாதிரி பார்த்தோம்னா வருஷத்தில் இந்த கொம்பு வந்து கீழே விழுகுங்க, அப்படி புதுசாக மறுபடியும் முளைச்சி வருங்க. அந்த புதுசாக முளைச்சி வர கொம்பை வந்து நம்ம சொல்கிற பேர் வந்து வெல்வெட் ஆண்டிலர்னு சொல்லுவோம். எதனால் அப்படின்னா அந்த டைமில் பார்த்தோம்னா அந்த கொம்பில் பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும், தோல் மாதிரி இருக்கும். அதே வந்து ஸ்ட்ராங் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தோல் போயிடும். தோல் போயிடுச்சுன்னா அந்த கொம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிருக்குது. அதே மாதிரி கொம்பு வந்து காட்டுக்குள்ளே விழுகும்போது நம்ம சொல்லுவோம் வேஸ்ட்டாக போகுது காட்டுக்குள்ளே. அதை வந்து அந்த கொம்புனால வந்து வேறு அனிமலுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இந்த முள்ளமண்ணி இருக்கு இல்லைங்க, அந்த முள்ளமண்ணி வந்து அதை சாப்பிட்றக்காக எடுக்கும். அந்த கொம்பு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது கிடையாது, அதோட பல்லு பார்த்தோம்னா சீக்கிரமாக வளர்ந்துடும். அந்த பல்லு வந்து ஒரே லெவலில் இருக்க வந்துட்டு அதை வந்து எனி டைம் பார்த்தீங்கன்னா கறந்துகிட்டே இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பரம்பிக்குளம்ல மொத்தமாக எத்தனை அனிமல் இருக்கும்? இங்கே லயன்லாம் இருக்கா? அனிமல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சிங்கத்தை தவிர்த்து சிங்கம் அப்புறமா இது இருக்க சீட்டா இருக்கு இல்லைங்க, அதை தவிர்த்து மீது எல்லாமே இருக்குங்க. டைகர், லெப்பர்டு. ஆமாம், இங்கே டைகர் இருக்குது, லெப்பர்டு இருக்குது, பிளாக் பேந்தர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் இருக்குங்க, அப்புறம் வயல் டாகு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா பரம்புக்குளத்து 37 டைகர் இருக்குது மொத்தமாக. ஆமாம், லெப்பர்டு பார்த்தீங்கன்னா 100க்கு மேல் இருக்குங்க. ஆமாம். இப்போ இந்த கொம்பு இருக்கு இல்லைங்க, இந்த கொம்பை வந்து நம்ம கையில் இப்படி சும்மா முறிச்சா கூட ஒடிஞ்சு போயிருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோதான் இருக்குது வேலைமே. ஆக்சுவலாக இங்கேருந்து கொஞ்சம் பேர் ஏற்றிக்கிறாங்க சஃபாரியில் சுற்றி காட்டுறதுக்கு. பார்க்கல ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரிவர் இது வந்துட்டு தூணக்கடை டேம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா மட்டும்தான் கேரளா. இந்த டேமோட கண்ட்ரோல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. அப்போ அந்த டைமில் கட்டின டேம் இது எல்லாமே. இந்த டேம் கட்டினது பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் இருக்கிறலைங்க, அவர் தான் இந்த டேம் எல்லாமே கட்டினது. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஏரியா கேரளா, டேமோட கண்ட்ரோல் ஃபுல்லாக தமிழ்நாடு தான். ஆனால் தண்ணி கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் கொண்டு போகிறாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க தண்ணி ஃபுல்லாக. இங்கேருந்து சர்க்கார்பதி, ஆலியார், திரிமூர்த்தி டேம் அப்படி தமிழ்நாட்டுக்கு போயிட்டுருக்கு. இங்கேருந்து கேரளாவுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஷெட்டரை ஓப்பன் பண்ணாங்கன்னா மட்டும்தான் கேரளாவுக்கு போகணும். ஆதிரம்பள்ளி பாஸ் அதுவும் வேஸ்ட் வாட்டர் தான், நேராக கடலுக்கு தான் போகும். பரம்பிக்குளம் சஃபாரியோட செகண்ட் ஸ்பாட்டாக ஃபஸ்ட்டு வந்து டேமில் நிறுத்தினாங்க. அடுத்த செகண்ட் ஸ்பாட்டாக வந்து இந்த கன்னிமரா டேக் கிட்ட கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 460 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு லிவிங் ட்ரீ. இந்த மரம் வந்து ஏஷியாவிலே மிகப்பெரிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு 5 பேர் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு கையை அகட்டி பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய அகலமான ஒரு தேக்கு மரம். இந்த பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவுமே கிட்டத்தட்ட 90 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம தேக்கு மரத்தை வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இந்த கொச்சி ராஜா வந்து இந்த மலைகளில் இருந்த மரங்களை வெட்டி அதை வந்து கொச்சியில் ஷிப்பு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்காரங்க வந்து இந்த இடத்துல வந்து தேக்கு மரங்களை பயிரிட்டிருக்கார். அடுத்ததாக டேம் வியூ பாயிண்டில் நிறுத்தியிருக்காங்க.
நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த டேம் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக தெரியுது. தலை, அப்புறம் செஸ்ட்டு, அப்புறம் வயிறு. அடுத்ததாக ஒரு காஃபி ஷாப்பில் நிறுத்தியிருக்காங்க. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு காஃபி ஷாப். வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். பார்க்குறதுக்கே லொக்கேஷனாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேம்பு ராஃப்டிங் வந்து பரம்பிக்குளம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சஃபாரியாக வரும்போது உங்களுக்கு அளவு இல்லையா, நீங்கள் தனியாக ஓன் வெஹிக்கிளில் தான் இவ்வளோ தூரம் வரணும். பட் வரும்போதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 20 பேருக்கு மேலே இந்த வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணணும் உங்கள் சேஃப்டிக்காக. பேம்பு ராஃப்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து துடுப்பு போடுறாங்க. ஃப்ரண்ட்டில் 2 பேர், பேக்கில் 2 பேர். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத இந்த விண்டு தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிகமாக காற்றடிக்கும் போது அவங்களால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாதான். ஒரு வேளை விண்டு ப்ராப்ளம் இல்லைன்னா ரொம்ப நேரம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. நார்மலாக 1/2 hour. என்னென்னா இந்த தண்ணி வந்து பரம்பிக்குளம் அணையில் இருக்கிற தண்ணி தான். அதில் தான் இந்த பேம்பு ராஃப்டிங் பண்ணுறாங்க. அது போக இந்த அணையில் இருக்க தண்ணியிலேயே தனியாக ஒரு ஐலாண்ட் இருக்குது. வீட்டிக்குன் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கும் இந்த பரம்பிக்குளமுக்கு ரூம் புக் பண்ணுற சைட்லேயே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 10,500 சார்ஜ் பண்ணுறாங்க. 5 பேர் வந்து தங்குற அளவுக்கு. ஃபுட்டு வந்து அவங்க தரமாட்டாங்க, நம்மளாம் வாங்கிட்டு போய் சமைச்சிக்கணும். அதேமாதிரி கைடு வருவாங்க. 4.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த வெண்டிக்குன் ஐலாண்ட் போனோம். அது வைப்பர் போட்டில் போகணுமா. அதே மாதிரி இதோட ஆழம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபுல் ஹைட்டில் வந்து 145 feet அளவுக்கான டெப்த் இருக்குது. அதே மாதிரி இந்த தண்ணியில் வந்து நிறைய முதலைகள் இருக்கான். இந்த முதலைகள் வந்து இது வரைக்கும் டூரிஸ்ட்டையோ யாரையுமே எந்த டிஸ்டர்பும் பண்ணதில்லை. அந்த மாதிரி ப்ராப்ளம் எதாவது வந்துச்சுன்னா டூரிஸ்ட்டை வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய முதலைகள் இருக்கான். அதே மாதிரி இந்த கரைகளில் நிறைய அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்க வரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நம்மளுக்கு லக்கு இருந்தால் எல்லாத்தையுமே பார்க்கலாம். பட் ஆனால் அது ரொம்ப ரேர் தான். இந்த டேமை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பரம்பிக்குளம் டேமை சோலையாறு டேம்லேருந்து வர தண்ணியை இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த பரம்பிக்குளமில் இருக்க மலைவாழ் மக்களே வந்து ட்ரைபல் டான்ஸ் ஆட போகிறாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் இந்த இடத்துல எல்லோரும் உட்காந்துருக்காங்க. போயிடலாம். வீடியோல எடுத்தியா?
ஃபுல்லாக சாப்பிட்டு தெரியுதாண்ணா பரம்பிக்குளம் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நேற்று நைட்டு வந்து 2 முறை சீட்டாவை பார்த்தோம். பைசனு, டியரு, ரேபிட்டு அப்படின்னு ஏகப்பட்ட அனிமல்ஸை பார்க்க முடிஞ்சது. அது வரைக்குமே இந்த ட்ரிப்புன்னு அவ்வளோ ஒர்த்தா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க கூட அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் கிடச்சிது. நீங்கள் வரும்போது பரம்பிக்குளமில் ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாப்பாடுக்கும் கவலை இல்லை, அவங்களே பார்த்துக்கிறாங்க. நல்லாவே இருக்குது, குக்கிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. சாப்பாடும் பிரச்சனை இல்லை, உங்களை அழகாக கூப்பிட்டு வராங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து லீவ் கிடச்சிதுன்னா அந்த சம்மரில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடமா இந்த பரம்பிக்குளமையும் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக காலையில் வந்து பேர்ட் வாட்சிங்காக கிளம்பிட்டோம்.